சீயோனிலிருந்து உன்னை ஆசீர்வதிப்பார். அவர் ஆசீர்வதிக்கும் தகப்பன். என்னாகும் 24:1 சொல்றாரு, இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பது பிளஸ் பண்றதுக்கு மட்டும் தான் பிரியம். நீ செத்து போவ, நாசமா போ, நம்ம திட்டுவோம். முந்தா நாள் ஒரு 4 நாளைக்கு முன்னால் ஒருத்தரை திட்டாங்க, கண்ணா பின்னான்னு நாசமா போயிடுவ போடான்னு. அவன் அப்புறம் ஃபோன் பண்ணி அழுகுறான். அதெல்லாம் நான் ஆண்டவர் என்ன பண்ணுவார்? பிளஸ் பண்ணும் ஆண்டவர், ஆசீர்வதிக்கும் ஆண்டவர். அவற்றை நம்ம ஒப்பு கொடுத்துட்டா நம்முடைய பாவங்களை மன்னித்து, அக்கிரமங்களை மன்னித்து, அநியாயங்களை மன்னித்து விடுதலை கொடுக்கும் ஆண்டவர். மார்ட்டின் லூதர் எத்தனை பேருக்கு தெரியும்? மார்ட்டின் லூதர் எத்தனை பேருக்கு தெரியும்? மார்ட்டின் லூதரை தெரியாம பெண்டிகா சர்ச்சில் இருக்கவே கூடாது. புராட்டஸ்டன்ட் திருச்சபை உருவாக்குனவர். நம்ம இருக்கிறது புரட்சி திருச்சபை. இந்த பகுதியில் பெரிய திருச்சபை இருக்குது, ஆர்சி திருச்சபை, ரோமன் கேத்தலிக். அவங்க 1500 ஆண்டுகளுக்கு முன்னால் அந்த அங்கி போட்டவர் தான் பைபிள் வச்சுருப்பார். அவர் தான் அந்த ஆல்டருக்குள்ளே போவார். அப்படி ஒரு பாரம்பரியம் மிக்கும். ஐயருக்கு இப்போ அவங்க ஃபாதர் படிக்கணும், 10 வருஷம் படிக்கணும், 20 வருஷம் ட்ரைனிங் எடுக்கணும். 45 வயசுக்கு அப்புறம் தான் அவங்க ஃபாதர் ஆக முடியும். 50 வயசுக்கு மேலே தான் முழுமையான ஒரு பட்டம் அவங்களுக்கு கிடைக்கும். ஆனால் நமக்கு அப்படி இல்லை. ஆண்டவர் அப்படி இல்லை. பவுலு கர்வா வச்சுருந்தார், வெட்டினார். ஆண்டவர் பார்த்தாரு அப்போஸ்தலர் 9ஆம் அதிகாரத்தில், நீ ஏன்பா நீ துன்பப்படுத்துறனார். ஹூ ஆர் யூன்னா, நீ யாருன்னா. ஒரு பெரிய ஒளி வந்தது, அவன் மேலே விழுந்தது, அப்படியே விழுந்தாரு. அப்போ ஆண்டவரே நீ யார்? நீ துன்பப்படுத்துகிற இயேசு நானே. இப்போ நான் என்ன செய்யணும்? வாட் ஹேப்பன் நைட்டு, நான் என்னப்பா பண்ணணும்? நீ அனனியா வீட்டுக்கு போ, அவங்க உனக்கு சொல்லுவாங்கன்ட்டார். உடனே அனனியா வீட்டுக்கு போனார். 3 நாள் இருந்தார். கண்ணெலாம் தெரியாது. அந்த பவர், அந்த லைட்டோடைய பவர் மங்கிட்டு, நீங்கள் அந்த ஆர்க் வெல்டிங் பண்ணுறத பாருங்கள். ஒரு நிமிஷம் பார்த்தீங்கன்னா கண்ணு தெரியாது. நீ சூரிய வெளிச்சத்தை அப்படி பார்த்துக்கிட்டே இருக்கா, கண் ஒரு மாதிரி ஆகிடும். இந்த சாவு வீட்டில் லைட்டு போட்டுருப்பாங்க பாருங்கள், ஃபோக்கஸ் லைட், அதை பார்த்துக்கிட்டே இருந்தால் டயர்ட் ஆகிடுவீங்க. அதே மாதிரி அவர் கண்ணு தெரியல. அனனியா கை வச்சார், கண்ணிலேருந்து செதில்கள் விழுந்தது. உடனே என்ன பண்ணார்? ஆண்டோடைய வார்த்தை சொல்ல போயிட்டார். இதுக்கு காத்திருக்குன்னு அவசியம். ஆண்டோடைய காலிங் என்னன்னா, நீங்கள் புறப்பட்டு போய் நீங்கள் போங்க, இதுதான் ஆண்டோடைய காலிங். அப்போ அவங்க அந்த குவாலிட்டியே தப்பு. இப்போ நம்ம பாஸ்டர்லாம் இப்படி ஆண்டோனை காலிங் பண்ணான்னு உடனே ஒரு பாட்டு பாடிடுறோம், உடனே 2 ஜெபம் பண்ணிடுறோம், உடனே ஒர்க்ஷிப் பண்ணோன்னு பாஸ்டர் ஆகிடுறோம். இப்போ ராஜேஷ் ஐயா ஜெபம் பண்ணார், ராஜேஷ் ஐயா ஜெபம் பண்ணார், வயிறுவலி சரியாயிட்டு. இன்னொன்னே ராஜேஷ் ஐயா கூப்பிட்டு நீங்கள் சொல்லுங்கள் சாட்சின்றாரு. ராஜேஷ் ஐயா ஜெபம் பண்ணார், எனக்கு சரியாயிட்டுன்னு சொல்கிறோம். உடனே அவர் ஒரு திருப்தி ஆகி, ராஜேஷ் ஐயாவும் நானும் 2 ஒன்று தான். அவர் உடனே பாட்டு பாட சொல்கிறாரு. அழகாக ஒரு சகோதரர் சூப்பராக பாடினார். யார் பாடினாப்போ? ரொம்ப நல்ல திருப்தியாக பாடினார். கை தூக்குங்களை பார்க்குறேன், எனக்கு முகம் பின்னால் வந்து பார்க்க முடியல. நல்லா பாடினார். பிறகு 2 பாட்டு அந்த ட்ரம்முக்கு ஏற்ற மாதிரி பாடணும். பிறகு ஒர்க்ஷிப் பண்ண விடுவார். பிறகு ஒர்க்ஷிப் பண்ண விட்டோன்னா ஒரு நாள் மெசேஜுக்கு விடுவார். பிறகு ஒரு நாள் மெசேஜுக்கு விட்டோடனே பிறகு ஒரு உதவி போதகராகிடுவாருங்க. பிறகு கொஞ்ச நாளில் இவர் ராஜேஷ் தலைமை போதகராகிடுவார். இவர் இனி மாதிரி பைய தூக்கிட்டு எங்கேயோ போயிடுவார். பிறகு அவர் பாஸ்ட் ஆகி பிறகு கொஞ்ச நேரத்தில் பக்கத்தில் ஒரு சர்ச்சை ஆரம்பிச்சிடுவார், பாஸ்ட் ஆகிடுவார். சிரிக்கிறார் பாருங்க எங்காவது. என்ன ஈசாக்கையா உண்மை இல்லையா? உண்மை பொய்யா? பாஸ்ட் அதுக்கு ஒரு குவாலிட்டியான வெள்ளை சட்டை, வெள்ளை பேண்ட், இதே மாதிரி சஃபாரி ஐயா மாதிரி பாருங்க, இவ்வளோ அழகாக சட்டை பேண்ட் இவ்வளோ சூப்பராக போட்டிருக்காரு, அப்படி ஐஃபையாக போட்டிருக்கிறார். ஆண்டுடைய காலிங் அவ்வளோதான். அதுதான் மார்ட்டின் லூதர். மார்ட்டின் லூதர் என்ன சொன்னார்? அதெல்லாம் இல்லைடா, எல்லாரும் சாட்சி சொல்லலாம், எல்லாரும் பைபிள் வாசிக்கலான்னாரு. ஒத்துக்க மாட்டேன்ட்டாங்க. அப்போ 1330 ஹஸ்ஸுங்கிற ஒருத்தர், இந்த பைபிள் அவர் வந்து எபிரேய மொழி, இங்கிலீஷ் மொழி அவர் தான் படிச்சிருக்கார். அவர் இங்கிலாண்டில் ஒரு யூனிவர்சிட்டியில் வேலை செய்கிறார். அப்போ இந்த பைபிளை நான் டிரான்ஸ்லேஷன் பண்ணால் இங்கிலீஷ் மொழியில் நான் பண்ணிடுறேன். இது கிரேக்க மொழி, லத்தீன் மொழியில் இருக்குது, கிரேக்கு லத்தீன் எபிரேய மொழியில் இருக்குது. இது எல்லாத்துக்கும் தெரியாது. இங்கிலீஷ் உலகிலிருந்த மொழி, நான் அதில் டிரான்ஸ்லேட் பண்ணுறேன்னா 1330 கிட்டத்தட்ட இன்னைக்கு 700 ஆண்டுகளுக்கு முன்னால் சொன்னார். அவரை மண்ணெண்ணை ஊற்றி கொடுத்துட்டான். அடுத்து விக்லிங்கிற ஒரு பாஸ்டர், அவரையும் மண்ணெண்ணை ஊற்றி கொடுத்துட்டான். அவர் 1430 100 ஆண்டு கழிச்சு, அடுத்து 100 ஆண்டு கழிச்சு மார்ட்டின் லூதர் சொன்னார், நான் டிரான்ஸ்லேட் பண்ண போறேன்னாரு. 19 புதிய காரியங்கள், திருச்சபையில் புரட்சி காரியங்கள் சொன்னார். யாருனாலும் ஆல்டருக்குள்ளே போகலாம், யாருனாலும் பிரசங்கம் பண்ணலாம், யாருனாலும் ஆண்டுடைய வார்த்தையை சொல்லலாம். 19 புதிய, அதான் 1531 அக்டோபர் 31 சர்ச்சில், அந்த வாட்டிக்கன் சர்ச்சில் 19 புதிய காரியங்களை எழுதினோடனே அவரை சாகடிக்கிறதுக்கு தேடினாங்க. எஸ்கேப் ஆகி ஒரு லண்டனில் போய் ஒரு அண்டர் கிரவுண்டில் போய் ஒழிஞ்சிக்கிட்டார். நிறைய வீட்டில் அண்டர் கிரவுண்டில் இருக்கும். லண்டனில் நிறைய வீடு அண்டர் கிரவுண்டில் இருக்கும். அண்டர் கிரவுண்ட் விட்டு 15 வருஷம் வெளியே வரலையா. அப்போ தான் இந்த பைபிளை இங்கிலீஷில் டிரான்ஸ்லேஷன் பண்ணுறாரு.
இங்கிலீஷில் டிரான்ஸ்லேஷன் பண்ணி அவர் 1531 அப்புறம் பண்ணுறாரு. 1709 சீகன் பால் ஜூலை 9 இந்தியாவுக்கு தரங்கம்பாடி மிஷனுக்கு வந்தவர். இன்றைக்கும் தரங்கம்பாடி என்பது காரைக்காலுக்கும் மாயாவரத்துக்கும் இடையில இருக்கு. கண்ணகி அந்த பூம்புகார் பட்டணம், பூம்புகாருடைய கண்ணகி நினைவிடம் இருக்குது. அது பத்தலாம் தரங்கம்பாடி. நீங்கள் உங்கள் மக்களை அங்கே கூப்பிட்டு போயிருக்கீங்களா? அவங்கள கூட்டிகிட்டு போகணும், பஸ்ஸு வச்சு கூட்டிகிட்டு போகணும், அவங்கள்ட்ட காசை வாங்கிட்டு கூட்டிகிட்டு போகணும். நம்ம என்ன பண்ண முடியும்? போய் பார்க்கணும். அது 100 ஆண்டுகள். அந்த மார்ட்டின் லூதர் அவ்வளவு பரிசுத்தவான். அவற்றை ஒரு நாள் சாத்தான் வந்தானா. சாத்தான் வந்து, டேய் என்னடா வேலையெல்லாம் காட்டுற, நீ மோசமான ஆள், பாவியான மனுஷன், அக்கிரம மனுஷனாரா. இப்போ என்ன அதுக்குன்னாரா மார்ட்டின் லூதர், ஒரு பரிசுத்தவன், இப்போ என்ன அதுன்னாரா. உடனே அந்த அவர் ஒரு லிஸ்ட்டை கொடுத்தாராம் சாத்தான். நீ செஞ்ச பாவம் இவ்வளோ பாடுறான்னாராம், நீ செஞ்ச பாவங்கள் இவ்வளோ பாருன்னாராம். அப்படியா கூட பார்க்குறேன்னாராம். அப்படி பார்த்துக்கிட்டே இருக்கப்போ கையில் ரெட்டிங்கு பேனை வச்சுருந்தாராம். ரெட்டிங்கு பேனா அதை திறந்து அந்த இங்கே அதில் ஊற்றிட்டாராம். இப்போ அதெல்லாம் என்ன போச்சு? அழிஞ்சு போச்சு. இதே மாதிரி தான் இயேசு கிறிஸ்து என் பாவங்களை சிலுவையில் ரத்தம் சிந்தி மாற்றி விட்டார். நீ யார் என்னைய பாவின்னு சொல்றதுக்கு? இயேசுவின் ரத்தம் சகல பாவங்கள் நீக்கி நம்மை ரட்சிக்கும். இயேசு கிறிஸ்து ரட்சிப்பதற்காக உலகத்திற்கு வந்தார். எல்லா மக்களுக்கும் மிகுந்த சந்தோஷத்தை கொடுப்பதற்காக இயேசு கிறிஸ்து வந்தார். ரட்சிப்பு கர்த்தருடையது. ரட்சிப்பதற்கு இயேசு என்று பெயரிடுவாயாக. இயேசு என்பது தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி ரட்சிப்பதற்காக வந்தார். இயேசு என்று பெயரிடுவாய், இம்மானுவேல் என்று பெயரிடுவாயாக. இம்மானுவேல் என்பது தேவன் நம்மோடு இருப்பதற்காக வந்தார். இயேசு கிறிஸ்து சகல ஜனங்களின் பாவங்களை நீக்கி ரட்சிப்பதற்காக வந்தார். என் பாவத்தை மனுஷா நீ என்னடா சொல்றதுனாரா? இப்போ சிகரெட் பிடிச்சா லங்ஸ் ஃபெயிலியர், குடிச்சா லிவர் ஃபெயிலியர், தப்பு பண்ணா எய்ட்ஸ் வியாதி வந்துடுது. ஆனால் இதிலிருந்து முழுமையாய் மன்னித்து உங்களை ஆசீர்வதிப்பதற்காக இயேசு என்னும் இரட்சகர் இந்த உலகத்தில் வந்திருக்கிறாங்க. அந்த இரட்சகர் மதத்தை உருவாக்க வரலங்க, மனிதனுக்கு மறுவாழ்வு கொடுப்பதற்காக வந்தார், மனிதனை உயர்த்துவதற்காக வந்தார். அந்த மனிதனை அந்த இயேசுவை நோக்கி பார்க்கிறப்போ அந்த ஆண்டவர் எல்லா நிலையிலுமே ரட்சித்து, நீங்கள் எப்படிப்பட்ட கஷ்டம், எப்படிப்பட்ட துன்பம், எப்படிப்பட்ட வேதனையில் இந்த இடத்துல இருந்தாலும், என் பிள்ளை நல்லா படிக்கலைய, என் பிள்ளைக்கு படிக்க வேண்டிய ஞானம் வேணும், என் பிள்ளைக்கு ஃபீஸ் கட்ட முடியாமல் இருக்கேன், எனக்கு ஒரு விடுதலை வேணும், எனக்கு விடுதலை வேணும் ஏக்கத்தோடு வந்திருக்கிறப்போ நிச்சயமாக உங்களை ஆசீர்வதிக்கும் ஆண்டவர். அந்த ஆசீர்வதிக்கும் ஆண்டவர் நம்மோடு கடந்து வந்திருக்கிறார். அவரை நோக்கி யாரெல்லாம் பார்க்கிறோமோ அந்த மக்களுக்கு விடுதலை கொடுப்பதற்காக, அந்த மக்களுக்கு வாழ்வு கொடுப்பதற்காக ஒரு மனிதன் இவ்வாறு கேட்டார், ஐயா நான் இவ்வளவு பாவம் செஞ்சிருக்கேன், எனக்கு கர்த்தர் ஆசீர்வதிப்பாரா, எனக்கு விடுதலை தருவாரா, என் மனைவிக்கு எனக்கு நல்ல உறவு இல்லை, என் மனைவியை நான் அடித்து அனுப்பிட்டேன், எனக்கு விடுதலை கிடைக்குமா, எனக்கு வாழ்வு கிடைக்குமா, என் மனைவியை நான் நேசிக்கிறேன்னு சொன்ன பொழுது ஆண்டவர் மன்னித்து அந்த தவற உணஞ்ச உடனே டைவர்ஸ் வாங்கிட்டு போன மனைவி திரும்ப அவரோடு வந்து சேர்ந்து அவரோடு இணைந்து வாழ்க்கை நடத்தி குழந்தைகளை பெற்று வாழ்வு கொடுக்கும் ஆண்டவர். அதுதான் சங்கீதம் 128:1. கர்த்தருக்கு பயந்து அவர் வழியில் நடக்கிறவனோ அவன் பாக்கியவான். உன் கைகளின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய். உன் மனைவி வீட்டோரங்களில் கனிதரும் செடியை போல் இருப்பாள். உன் பிள்ளைகள் ஒலிவு மர கன்றுகளைப் போல் இருப்பார். நீ போகையிலும் ஆசீர்வதிக்கப்படுவாய், வருகையிலும் ஆசீர்வதிக்கப்படுவார். கர்த்தர் சீயோனிலிருந்து உன்னை ஆசீர்வதிக்கும் பிளஸ் பண்ற தகப்பன். அந்த ஆண்டவற்றை நம்ம நினைத்து பார்க்கிறப்போ அந்த ஆண்டவர் விடுதலை கொடுக்கும் ஆண்டவர். அந்த ஆண்டவர் நம்ம எல்லா நிலையிலும் நேசிக்கும் ஆண்டவர். உங்களுக்கு எனக்கு நல்வாழ்வு கொடுக்குறாங்க. அவற்றை நம்ம அறிக்கை இடணும். அறிக்கை இடுறப்போ அவர் நம்ம உயர்த்தும் ஆண்டவர். நம்மை நினைத்து, அதுதான் சங்கீதம் 19:12 சொல்லுது, தன் பிள்ளைகளை உணர்வையா தன்னை நினைச்சி ஆண்டவர்கிட்ட சொல்லணும். எதுக்கு எனக்கு இந்த பிளெஸ்ஸிங் இல்லை, எனக்கு ஏன் குழந்தை பாக்கியம் இல்லை, எனக்கு ஏன் கடன் பிரச்சனை, எனக்கும் என் மனைவிக்கும் எதுக்கு சண்டை நடந்துக்கிட்டே இருக்கு, எனக்கு என் சகோதரனுக்கு ஏன் அந்த சொத்து தகராறு, வீட்டு தகராறு நடந்துக்கிட்டே இருக்கு, எனக்கும் ஏன் சம்பளம் வரமாட்டுது, ஏன் நான் ஒழுங்காக வேலைக்கு போக முடியல, காலையில் எழுந்திருக்கிறேன் ரொம்ப டயர்டாக தூங்கிடுறேன், 6:30 மணிக்கு அலாரம் வச்சு என் செல்லில் ஒரு 6 மாதம் அடிக்குது, 6:30 மணிக்கு கரெக்டாக அடிக்கும். ஒரு 3-4 மாதம் எழுந்து வாக்கிங் போனேன். அதுக்கு இப்போ 1 மாதமாக பார்த்தா 6:30 மணிக்கு எழுந்தோன்னே செல்லை அப்படிட்டு திரும்ப 8:30 மணி வரையும் தூங்குறேன். 8 மணிக்கு எழுந்து திரும்ப வாக்கிங் போகிறேன். இன்றைக்கி நினச்சேன், 6:30 மணிக்கு எதுக்கு நம்ம அலாரம் வச்சோம், வாக்கிங் போட்டு கொஞ்ச நேரம் பைபிள் வாசிக்க தானே,
திரும்ப 7:30 7:45 வரையும் தூங்கி இருக்கும்போது என்ன நியாயம்? இதுதான் மனுஷன். அப்போ நம்ம நினச்சி கர்த்தர்கிட்ட ஒப்பு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு விடுதலை கொடுக்க மாட்டோம். அடுத்த பிளெஸ்ஸிங் ஆபிரகாம் லிங்கன். ஒரு உயர்ந்த மனிதர் ஆபிரகாம் லிங்கன். எத்தனை பேருக்கு தெரியும் ஆபிரகாம் லிங்கன்? ஆபிரகாம் லிங்கன் எத்தனை பேருக்கு தெரியும்? தெரியாதா? அமெரிக்கா தேசத்தில் ஜனாதிபதியாக வந்தார். அமெரிக்கா வந்து ஒரு வெள்ளைக்கார நாடு, ரொம்ப ஜாதிய சண்டை உள்ள நாடு அமெரிக்கா. நம்ம ஊரோடு மோசம். நம்ம ஊரில் ஒரு வழியாக போனால் காமராஜர் இருந்தால் நாடார், அவர் சுப்பிரமணியம் கப்பலொட்டி தமிழன் இருந்தால் பிள்ளை இனம், அம்பேத்கர் இருந்தால் தலித் மக்கள், முத்துராமலிங்கத்தேவர் இருந்தால் தேவர் இனம். அப்போ இங்கே முத்துராமலிங்கத்தேவர் இருந்தால் இந்த ஊருக்குள்ளே யார் இருக்கா? தேவர் இனம் இருக்குது. இங்கே அம்பேத்கர் இருந்தால் யார் இருக்கா? தலித் மக்கள் இருக்காங்க. இங்கே காமராஜர் இருந்தால் நாடார் இனம் இருக்குது. கப்பலொட்டி தமிழன் தான் இவங்க இருக்கான். இதை நம்ம இப்படியே பிரித்து கெட்டு போனோம். இதை விட பயங்கரமான பிரச்சனையான ஒரு ஊர் அமெரிக்கா. வெள்ளைக்கார கருப்பு இனம். கருப்பு இனம் வரவே முடியாது, ஒத்துக்க மாட்டான். பயங்கரமான பைபிள் படிப்பான், பாஸ்டா இருப்பான், எல்லாம் இருப்பான். ஆனால் ஜாதிய பிரச்சனையில் ரொம்ப வெறி. அதுதான் பவுலடிகள் யூதன் என்றும் இல்லை, கிரேக்கன் என்றும் அடிமை என்றும் இல்லை, ஆண் என்றும் இல்லை, பெண் என்றும் இல்லைன்னு அந்த பவுலடிகள் சொன்னாங்க. கலாத்தியர் 3:28 கன்ஃபார்மு. அப்படி பிரிவினைகள் இருக்கு. அந்த ஆபிரகாம் கருப்பு இனத்தை சேர்ந்தவர். அவர் அந்த தேசத்தில் பிரதமர் ஆகிட்டார், ஜனாதிபதி. 4 வருஷம் தான், கடைசியாக ஷூட் பண்ணிட்டாங்க அவரை. அந்த அந்த என்ன வெறியில் ஷூட் பண்ணி செத்து போனார். முதல் அவர் எப்படி நான் பிரதமர் ஆனேன்னு அவர்கிட்ட கேட்டால் அவர் சொல்கிறார், அவருடைய பயோகிராஃபியில் எழுதியிருக்காங்க. ஒரு மளிகை கடையில் வேலை பார்த்தாராம். அமெரிக்காவில் போனால் மளிகை கடையில் எடுத்து கொடுக்க ஆள் இல்லை. நான் சொல்லுவது 1000 ஆண்டுகளுக்கு முன்னே அப்போவே அப்படி இருந்திருக்கு. ராத்திரி கணக்கு முடித்தாராம். கணக்கு முடிப்போம், ஒரு 15 ரூபாய் எக்ஸஸ் வந்து தான் கணக்கில் மீதி வருது. கம்ப்யூட்டரில் பார்த்தா அவர் அன்றைக்கி பண்ண சேல்ஸில் வெறும் $15 அதிகமாக இருக்குது. திரும்ப திரும்ப பார்க்குறாரு. 10 மணிக்கு கடை முடிட்டாங்க. 9:30 மணிக்கு மெட்ரோ, ட்ரெயின், பஸ் எல்லாம் நின்றுமா. 11:30 வரையும் கணக்கு பார்த்தாரான். எப்படி என்னாச்சு. அப்படி அவர் திங்க் பண்ணிக்கிட்டே இருக்கிறப்போ காலையில் 11 மணிக்கு மேலே ஒரு லேடி வந்திருக்காங்க. $100 கொடுத்துருக்காங்க, ஜாமான் வாங்கியிருக்காங்க. $85, மீதி $15 அவங்ககிட்ட கொடுக்கல. அந்த $15 எக்ஸஸ் இருக்குது. ராத்திரி அவங்க வீடு 10 கிலோமீட்டர் நடந்து போனாராம். இங்கேருந்து பொன்னேரி பக்கத்தில் நடந்து போனாராம். நடந்து போய் அந்த அம்மாவுக்கு வீட்டுக்கு போகிறோம். ராத்திரி 11:30 மணியா கதவை தட்டினாராம். அந்த அம்மா வந்து, என்ன தம்பி இப்போ வந்தீங்க? அம்மா நீங்கள் காலையில் வந்தீங்க, $100 கொடுத்தீங்க, $85 ஆச்சு, மீதி வாங்கலையே, ஞாபகம் இருக்கா? ஆமாம் தம்பி வாங்கலை, நாளைக்கு கேட்கலாம் வந்துன்னு நினச்சேன். இந்தாங்கம்மா அந்த $15. ஏன்ப்பா வந்தேன்? நீ இருந்திருக்க முடியாது, நாளைக்கு தந்திருக்க முடியாது, நீ நடந்தே வந்திருக்க, நடந்தே போடுமே, ஏன் வந்தேன்னு கேட்டாங்களாம். இல்லைம்மா, அந்த $15 ஏன்ட்ட இருந்தால் என்ன ஆகாது, எனக்கு தூக்கம் வராது. கடவுள் உண்மை விரும்பும் ஆண்டவர். அதுதான் தானியேல் சொன்னார். தரிய ராஜா வந்து கேட்குறாரு, தானியேல் 6:22, தானியேலே, சிங்கங்கள் உன்னை சேதப்படுத்தாதபடி சிங்கங்களின் வாயை ஆண்டவர் கெட்டி போட்டாரா? அவர் சொன்னாரா, ராஜாவே நீர் என்றும் வாழ்க, உமக்கு முன்பாக நீதி கேடு செய்ததில்லை, என் தேவனுக்கு முன்பாக குற்றமற்றவனாய் காணப்பட்டேன். ஐ எம் இன்னோசென்ட், நான் தவறு செய்யாதவன். அதனால் தேவதூதர்களை அனுப்பி சிங்கங்களின் வாயை ஆண்டவர் கட்டி போட்டார். உண்மைங்கிற ஒரு வாழ்க்கை இருந்துச்சுன்னா ஆண்டவர் எனக்கு விரோதமாய் உங்களுக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்தவித ஆயுதமும் வாய்க்காதே போகும். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்கும். ஆண்டவர் அந்த உண்மை ஆண்ட இல்லைன்னா, அந்த உண்மை யார்கிட்ட கடன் வாங்கியிருக்கோமோ கொடுக்க முடியலைன்னா அவங்க திட்டுறதை வாங்கிக்க வேண்டியதான், அவங்க அடிக்கிறதை வாங்க வேண்டியதான். ஏன்னா நம்ம என்ன பண்ணிட்டோம், அவங்ககிட்ட வாங்கிட்டோம். அவங்க கொடுக்க முடியலேன்னு நினைச்சிட்டு போனா அது அவங்களுக்கு பிளெஸிங். கொடுக்க முடியாதவங்க அடிச்சா அவங்களுக்கு சாபம். ஆனா கொடுக்கணுங்கிற அந்த மனசு உங்களுக்குள்ள வந்துட்டா ஏதாவது ஒரு வகையில ஆண்டவர் உங்கள் தேவைகளை சந்தித்து உங்களை உயர்த்தும். அந்த உயிருள்ள ஆண்டவர் நீங்கள் நானும் அப்படிப்பட்ட மக்களாய் வாங்கின கடனை என்னைக்குனாலும் கொடுத்துதான் ஆகணும். அவர் அந்த காசை கொடுத்ததான் அவரை அந்த நாட்டு ஜனாதிபதியாக
மாற்றுறாங்களாம் ஆண்டவர். ஒரு உண்மை செகண்டரி அவர் சொல்கிறாரு பயோகிராஃபியில். அவர் அந்த செனட்டு பார்லிமெண்ட்டில் இருந்தாராம். அவர் ஜனாதிபதி. கீழே இதே மாதிரி மக்கள், செனட்டு மக்கள், எம்பி, நம்ம பாராளுமன்றத்தை பார்க்கலாம் சுற்றி எம்பி. அதில் ஒருத்தர் எழுந்து சொன்னாரா, ஆபிரகாம் லிங்கன், உங்கள் அப்பா தைச்ச ஷூ தான் நான் போட்டிருக்கேன், சூப்பராக தைச்சாருன்னாராம். ஷூ யார் தைப்பா? ஒரு கீழ்மட்ட ஜாதி மனிதன் தான் முன்னால் தைப்பான், செருப்பு தைப்பவன். செருப்பு தைக்கணும், கீழ்மட்ட ஜாதி. லிங்கன் சொன்னாரா, நான் கூட நல்லா தைப்பேங்க, உங்களுக்கு ரிப்பேர் ஆச்சுன்னா கொடுங்க, ரிப்பேர் பண்ணி தரேன்னாராம். ஒரு ஜனாதிபதி வெட்கப்பட்டு போனான், தன்னை தாழ்த்தினாராம். தாழ்மையுள்ளவனுக்கு ஆண்டவர் இறங்குகிறார், கிருபை அளிக்கிறார் என்று யாக்கோபுல சொல்றார். யாக்கோபு 4ஆம் அதிகாரமா 6ஆம் தாழ்மையுள்ளவருக்கோ ஆண்டவர் கிருபை அளிக்கும் ஆண்டவர். நமக்கு ஆண்டவருக்கு முன்னாடி என்ன பண்ணணும்? தாழ்மைப்படணும். 2 பேர் ஜெபம் பண்ண போறாங்க. லூக்கா 18ஆம் அதிகாரத்தில் ஒருத்தர் ஜெபம் பண்ணார், சர்ச்சுக்கு காணிக்க கொடுத்தேன், ஆசீர்வாத தட்டு எடுத்தேன், எல்லாம் சொன்னார், சர்ச்சை தொடச்சேன், பெருக்கிறேன்னு சொன்னார். ஆனால் ஒருத்தர் சொன்னாங்க, பாவியாக என் மேல். அந்த ஜெபம் தான் ஏற்றுக்கொள்ளப்பட்டது. ஒருவேளை ஆண்டவருக்கு முன்னால் நம்மை தாழ்த்தி, தகப்பனே ஒன்றுமே இல்லைப்பா, என்னை பிளஸ் பண்ணுங்க தகப்பனே, உம்முடைய கிருபை எனக்கு தாங்க தகப்பனேன்னு கேட்கிறப்போ கர்த்தர் சீயோனிலிருந்து உங்களை ஆசீர்வதிக்கும் தகப்பன். அந்த தகப்பன் ஒரு காலம் உங்களை கைவிட மாட்டார். அந்த ஆண்டவர் நம்மோடு கடந்து வந்திருக்கிறார். ஆண்டவர் சொல்றாரு, தன்னைத்தான் தாழ்த்துகிறவன். லூக்கா 14:11 சொல்றாரு, மத்தேயு 23:12 சொல்றாரு, தன்னைத்தான் தாழ்த்துகிறவன். எந்த மனிதன் தன்னை தாழ்த்தி ஜெபிக்கிறானோ, 2 பேரும் ஜெபம் பண்ணது, ஒருத்தன் தாழ்த்தி ஜெபம் பண்ணாத ஜெபம் கேட்கப்பட்டது. ஒருவேளை தன்னை தாழ்த்தி ஜெபிக்கிறப்போ, ஒண்ணுமே இல்லைப்பா, நான் ஒண்ணுமே இல்லை, நான் நிர்மூலமாக அதிர்ப்பது உங்களுடைய சுத்த புலம்பல். 3:22 சொல்றாரு, நான் காலைதோறும் அவை புதியவைகள். நீர் என்னை நீதி நிமித்த ரட்சிக்கல. தீத்து 3:5 சொல்றாரு, நீர் என்னை நீதி நிமித்த ரட்சிக்கல, உம்முடைய இரக்கத்தின்படியும் மறுஜென்ம சுவாசத்தின்படியும் புதிதாக்கப்பட்ட பரிசுத்த ஆவியின் வல்லமையினால் நீர் என்னை மீட்டு கொண்டீங்கப்பான்னு சொல்றப்போ, நிச்சயமாகவே உயர்த்தும் ஆண்டவர் என்னோடு கடந்து வந்திருக்கிறார். அந்த ஆண்டவர் உங்களுக்கு வாழ்வு கொடுக்கும் ஆண்டவர். அந்த ஆண்டவர் உங்களை உயர்த்தும் ஆண்டவர். அந்த ஆண்டவரை நோக்கி, தகப்பனே எனக்கு விடுதலை கொடுங்க, என்னை பிளஸ் பண்ணுங்க தகப்பனேன்னு கேட்கிறப்போ, நிச்சயமாகவே நிச்சயமாக ஒரு விடுதலை கொடுத்து உங்களுடைய வாழ்வில் அவர் ஆசீர்வதிக்கும் ஆண்டவர். இந்த வேளையில நீங்க என்ன பிரச்சனை, என்ன வேதனையோடு வந்தாலும், உண்மையற்ற நிலைமை கிட்ட இருந்துச்சுன்னா, ஆண்டவருடைய சன்னிதானத்துல, நான் உண்மையில்லாத மனிதனப்பா, என்னை மன்னிச்சு ஒரு விடுதலை கொடுங்கன்னு கேளுங்க. நிச்சயம் ஒரு விடுதலை கொடுக்கும் ஆண்டவர். நீங்க பெருமைப்பட்டிருப்பீங்கன்னா, உங்க கணவர்கிட்ட, உங்க மனைவிட்ட, இல்ல உங்க அப்பாட்ட, அம்மாட்ட, இல்ல சகோதரட்ட, நான் யாரு தெரியுமா, நான் எவ்வளவு பெரிய ஆளு தெரியுமா, நான் உயிருள்ள தகப்பனை ஆராதிக்கிற நீங்க பெருமைப்படுந்தா, ஒண்ணுமே இல்லை. உங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுத்து பாருங்க, உன் துக்க நாட்கள் முடிந்து போச்சு சொல்றாரு. நான் இன்று முதல் உங்களை ஆசீர்வதிப்பேன்னு சொல்றாரு. இன்று முதல் அவன் பிளஸ் பண்ணுவேன் பாரு. நம்மை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறப்போ அவர் எல்லா நிலையிலும் உயர்த்தும் ஆண்டவர். 3வது, அந்த ஆபிரகாம் லிங்கனுடைய வளர்ச்சிக்கு காரணம் என்னன்னா, அவர் ஒரு பத்திரிகை நிருபர் போய், ஐயா அவங்கள பேட்டி எடுக்கணும்னாரா. எதுக்குப்பான்னு கேட்டாரா. நீங்கள் ஒரு கருப்பு நீக்கிற மனிதர், ஒரு வெள்ளைக்கார மத்தியில் ஒரு ராஜாவாயிட்டீங்க, ஜனாதிபதி ஆகிட்டீங்க, அதிபர் ஆகிட்டீங்க, அமெரிக்க அதிபர் தான் பேர் உங்களுக்கு, அது எப்படி, அதை நான் பேட்டி எடுத்து மக்களுக்கு சொல்லணும், சாதாரண மக்களுக்கு இது பயனுள்ளதாக ஆகுனாராம். அதுக்கு ஆபிரகாம் லிங்கனுக்கு இஷ்டம் இல்லையா, டேட்டு டைமே கொடுக்கலையா. ஆனால் அடி மேலே அடித்து அம்மி நகருங்கிற மாதிரி திரும்ப திரும்ப கேட்டாரா. அப்போ ஒரு நாள் காலையில் 5 மணிக்கு வா, அப்போ தான் நான் கொஞ்சம் ஃப்ரீயாக இருப்பேன், நான் பகலில் ரொம்ப வேலையாக இருக்கிறேன், நீ ஒரு 5 மணிக்கு வான்னு கேட்குற கேள்விக்கு பதில் சொல்கிறேன்னாரா. அவர் அந்த பேட்டி பத்திரிகையாளர் அதிகாலை 4:30 மணிக்கு போயிட்டாராம். லிங்கன் ரூம் பக்கத்தில் போய் உட்காந்துருந்தாராம். அப்போ அந்த அங்கே இருக்க செக்யூரிட்டி, ஐயா உள்ளே இருக்காங்க, வெயிட் பண்ணுங்கன்னாங்களாம். ஐயா உள்ளே இருந்து சத்தம் கேட்குது, யாரு கூடயே பேசுகிறார், அதிகாலை 4:30 மணிக்கு. அப்போ செக்யூரிட்டிகிட்ட வந்து கேட்குறாரு,
அவர் 4:30 மணிக்கே பேசுகிறாரு. யார் கூட பேசுகிறாரு? எனக்கு தான் ஃபஸ்ட்டு அப்பாயின்மெண்ட் கொடுத்தாரு. அவர் சொன்னாரா, அவர் கடவுளோடு பேசி கொண்டிருக்கிறார், ஆண்டவரோடு ஜெபித்து கொண்டிருக்கிறார். அதுதான் மத்தேயு 6:33 சொல்கிறார், முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அதை நீதி தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட. சிறு மந்தையே பயப்படாதே, லூக்கா 12ஆம் அதிகாரத்தில் சொல்றார், தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள். சீக் டு த கிங்டம் ஆஃப் காட், ஆண்டவருடைய ராஜ்யத்தை தேடுங்கள், அப்பொழுது இவைகளெல்லாம் கூட கொடுக்கப்படும். உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் எத்தனை வேதனை எத்தனை துன்பங்கள் வந்தாலும் காலையில் எழுந்த உடனே முதலாவது வேதத்தை வாசித்து ஆண்டவருடைய சன்னிதானத்தில் சில நிமிடங்கள் காத்திருந்து வாசிக்கிற வசனத்தை நீங்கள் திரும்ப திரும்ப ஜெபித்து, இந்த வசனத்தை எனக்கு தந்தீங்கப்பா, எதுக்கு எனக்கு தந்தீங்க? நேற்றும் முந்தா நாள் ஒரு வசனத்தை வாசித்தேன். முந்தா நாள் 31ஆம் தேதி இரவில் வசனத்தை வாசித்தேன். 2 சாமுவேல் 20ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை வாசித்தேன். அந்த வசனம் எசேக்கியா ராஜாவோடு ஆண்டவர் பேசுகிறார். அந்த வார்த்தை எனக்கு கிடைச்சது. அந்த வார்த்தையை நான் வாசிக்கிறப்போ எனக்கே ஒரு பெரிய தெம்பு ஆண்டவர் தந்தார். வாசிங்க 2 ராஜாக்கள் 20:7. அவர்களோடு இருப்பவரை பார்க்கிலும் நம்மோடு இருப்பவர் அதிகவர். அவனோடு இருக்கிறது மாம்ச புயமா, நமக்கு துணை என்று நம்முடைய யுத்தங்களை இடத்துக்கு நம்மோடு இருக்க நம்முடைய தேவனாய் கர்த்தரே என்று சொல்லி அவரை தேற்றினார். ஒருவேளை இதுதான் பிளெஸ்ஸிங். ஆண்டவர் இந்த புதிய மாதத்தில் 2வது நாளில், இந்த வாரத்தின் முதல் நாளே இந்த வருஷத்தில் சண்டே வந்துருச்சு. மார்ச் 1ஆம் தேதியும் சண்டே. அதே மாதிரி இந்த செகண்ட் டே நம் ஆண்டோடைய சன்னிதானத்தில் அவர்களோடு இருப்பதை பார்க்க நம்மோடு இருப்பவர் பெரியவர். நீங்கள் பயப்பட வேண்டாம், கலங்க வேண்டாம். கர்த்தர் உங்களோடு இருக்கிறார். லார்ட் வித் அஸ், ஆண்டவர் என்னோடு இருக்கிறார். கர்த்தர் நமக்கு லார்ட் வித் யூ, ஆண்டவர் உங்களோடு இருக்கிறார். கர்த்தர் லார்ட் வித் அஸ், என்னோடு இருக்கும் ஆண்டவர், இம்மானுவேலராக என்னோடு இருக்கும் ஆண்டவர். அந்த ஆண்டவர் நம்மோடு இருப்பதால உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்தவித ஆயுதமும் வாய்க்காதே போகும். உனக்கு செய்வினை கட்டுகள் இருக்கலாம். அந்த செய்வினை கட்டுகளிலிருந்து ஒரு முழுமையான விடுதலை உனக்கு விரோதமாய் உன் பக்கத்து வீட்டுக்காரன் எத்தனையோ செய்வினைகள் பண்ணாலும் ஆனால் அது நிச்சயம் உன்னை தொடாது. அம்மா அழகா சொன்னாங்க, நீ பள்ளத்தில் சாத்தான் தள்ளலாம், ஆனால் எழுந்து நின்று அதுக்கப்புறம் பல திருச்சபைகளை கெட்டி எழுப்புவதற்கு கிருபை செய்திருக்கிறார். அந்த ஆண்டவர் நம்மோடு இருக்கிறார். அந்த ஆண்டவர் எப்பொழுது நம்ம கைவிடுதில்லை. அந்த ஆண்டற்ற தகப்பனே எனக்கு விடுதலை கொடுங்க, என்னை பிளஸ் பண்ணுங்க. ஆண்டவர் ஒரு சகோதரி உண்டு, முழுமையாக ஒரு கேன்சர். நான் கேட்டேன், என் ஒய்ஃபுடைய தங்கை, ஏம்மா ஒல்லியாகிக்கிட்டே இருக்கிற, வயிறு மட்டும் பெருசாகுது, என்ன பாருன்னேன். அவங்க வால்பாறையில் இருக்காங்க. அப்படியா தான், எனக்கும் வித்தியாசமாக இருக்குன்ட்டு சும்மா அப்படி ரோட்டில் நடந்து வர்றப்போ அவங்க டாட்டா டீயில் வெல்ஃபேர் ஆஃபீஸர் ரேங்க், அவர் ஹஸ்பண்டு, எல்லாம் உங்களுக்கு ஃப்ரீ. அந்த டாக்டருக்கு போகிறோன்னா அந்த டாக்டர்மா செக் பண்ணிவிட்டு நீங்கள் எதுக்கு ஒரு ஸ்கேன் எடுத்துருங்கன்னு வால்பாறையில் ஸ்கேனில் அங்கேருந்து 40 கிலோமீட்டர் பொள்ளாச்சி 3 மணி நேரம் ட்ராவல், ஒரு ஸ்கேன் எடுங்கன்னு அனுப்பிவிட்டார். ஸ்கேன் எடுத்தால் அந்த ஸ்கேன் அவங்களுக்கு சரியாக தெரியல. அங்கேருந்து கோயம்புத்தூர் 40 கிலோமீட்டர் ஒரு ஸ்கேன் எடுத்தாங்க. ஸ்கேன் எடுத்தோட உங்களுக்கு கேன்சருன்ட்டாங்க. வயத்தில் பெரிய கட்டி 7 கிலோ 8 கிலோ. அப்படியே ஃப்ளைட்டை பிடிச்சி சென்னைக்கு கூப்பிட்டோம். அந்த டைமில் அது 2 பேருக்கு வந்துச்சு. அதே மாதிரி 2 பேருக்கும் ட்ரீட்மெண்ட் பண்ணோம். ஒருத்தர் இறந்து போனாங்க. இந்த அம்மா விசுவாசத்தினால ஜெபத்தினால ஆண்டவரை நம்பினாங்க, உயிரோடு இருக்காங்க. 2 சின்ன பிள்ளைகள் திருமணமாகி 3 பிள்ளைகள் அபாஷன் ஆகி 12 வருஷம் குழந்தை இல்லாமல் 12வது வருஷம் டாக்டர் செல்லமாரியப்பட்ட அனுப்பினேன். அவர் டயபெட்டிக்கு. அவர் என்ன சொன்னார், அண்ணாச்சி நான் டயபெட்டிக், என்னாச்சு டயபெட்டிக் டாக்டரு ஏன்ட்ட போய் இதை அனுப்புகிறீங்களே, இருந்தாலும் நான் ஒரு டாக்டர்கிட்ட அனுப்புனேன், அவங்க ஒரு டாக்டர்கிட்ட அனுப்புனார். அந்த டாக்டர் ஒரு சளிக்குரிய டாக்டரு. அவர் சளியை ஒரு டெஸ்ட் பண்ணிவிட்டு ஒரு மாத்திரை கொடுத்து இந்த சளி சரியான உனக்கு குழந்தை வந்துருமான்னு சொல்லி அனுப்புனார். 12-13 வருஷம் கழித்து 2 குழந்தை, ஒரே 1 வருஷம்தான் வித்தியாசம். 12வது மாதத்தில் அடுத்த குழந்தை. 2 பிள்ளைகளும், ஒரு பிள்ளை +2, ஒரு பிள்ளை 10th. இவ சென்னையில் இருக்கிறா. 1 வருஷமாக ட்ரீட்மெண்ட்டில் கண்ணீரோடு இருந்தா, ஜெபித்தா. இன்னைக்கு கேன்சர் சரியாகி
அந்த குழந்தை ஒன்று எம்பிபிஎஸ் இன்னைக்கு பிஎஸ்சி ஹாஸ்பிட்டலில் கோயம்புத்தூர் ஒரு பெரிய ஹாஸ்பிட்டலில் டாக்டராக படிச்சுக்கிட்டு இருக்கா. ஒரு பையன் கார் தயாரிக்கிற நிறுவனத்தில் காரே தயார் பண்ணிட்டான். அதை பார்ப்பதற்கு ஆண்டவர் கிருபை செய்யணும்னா அவருடைய பிளெஸிங்கை பாருங்க. அந்த ஆண்டவர் நம்மோடு கடந்து வந்திருக்கிறார். உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்தவித ஆயுதமும் வாய்க்காது. எந்த கண்ணீரோடு எந்த வேதனையோடு வந்தாலும் அந்த ஆண்டவர் ஒரு விடுதலை கொடுக்கும் ஆண்டவர். இந்த பெதஸ்தா திருச்சபையிலப்பா 38 வருடம் பலவீனப்பட்ட மனிதன், எனக்கு யாருமே இல்லை என்று சொன்ன பொழுது எழுந்திரு, உன் படுக்கை எடுத்துக்கொண்டு நடன் சொன்ன உயிருள்ள ஆண்டவர் அல்லவா. இதோ நான் இத்தனை ஆண்டுகள் இந்த வியாதியோடு வந்திருக்கிறேன். அந்த சத்தத்தை கேட்டு தகப்பனே, நம்மை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிப்பேன் வார்த்தையின்படி எனக்கு ஒரு விடுதலை, எனக்கு ஒரு அற்புதம், எனக்கு ஒரு அதிசயம் தரமாட்டீங்களா? உம்மை நோக்கி பார்க்கிறேன் தகப்பனே. உம்முடைய கிருபையை தேடி வந்திருக்கிறேன், உம்முடைய இரக்கத்தை தேடி வந்திருக்கிறேன். எனக்கு ஒரு விடுதலை தாங்க, எனக்கு ஒரு ஹீலிங் தாங்க, எனக்கு ஒரு அற்புதத்தை தாங்க. உம்முடைய பாதத்துல தகப்பனே நீங்க பிளஸ் பண்ணுங்கப்பா. உம்முடைய ஆசீர்வாதத்தை எனக்கு தாங்க, உம்முடைய அதிசயத்தை எனக்கு தாங்கன்னு ஏக்கத்தோடு என் உண்மையற்ற நிலைமை காணப்படுது. அந்த உண்மையிலிருந்து எனக்கு முழுமையான விடுதலை. நான் உண்மையை உணர்ந்து என் தவறுகளை உணர்ந்திருக்கிறேன். அந்த ஆபிரகாம் லிங்கனை போல நான் ஒரு ஜெபிக்கிற மனிதனாய், அந்த ஆபிரகாம் லிங்கனை போல ஒரு உண்மையுள்ள மனிதனாய், அந்த ஆபிரகாம் லிங்கனை போல ஒரு தாழ்மையுள்ள மனிதனாய் உம்முடைய பாதத்துல வந்திருக்கிறேன். உம்முடைய கிருபை, உம்முடைய இரக்கம், உம்முடைய வழிநடத்தல் என்னோடு வரட்டும் அப்பா. என்னை பிளஸ் பண்ணுங்க, என்னை ஆசீர்வதிங்க. அறுவடை மிகுதியாலோ இல்லை, அன்பரின் கதறல்